உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த தினத்தை கொண்டாடுகிற யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழக்கமிடுகிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறபடியினால நாமும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முந்தின பகுதியை நாளைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அதாவது ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து கலிலேயா நாட்டில் உள்ள கப்பர்நகுமை தலைநகராக கொண்டு தலைமை ஊழியமயமாக கொண்டு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். சின்ன சின்ன ஆலயங்களை அங்கே கட்டி வைத்திருந்தார்கள். ஆராதனை செய்யும்படியாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றும்படியாக அங்கே சின்ன சின்ன ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. தாம் வளர்ந்த ஊராகிய நேசரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன நூலின் அந்த பகுதியானது கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 61வது அதிகாரம் 1-2 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்கிற காரியத்தை மாத்திரம் விட்டுவிட்டு அங்கே ஆண்டவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஏசாயா எழுதும் பொழுது 2 வருகையை குறித்தும் எழுதுகிறார். முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து மேசியாவாக இரட்சகராக வருகிறதையும், 2வது வருகையிலே அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக வருகிறதையும் அவர் எழுதுகிறார். இவர் அந்த நியாய தீர்ப்பு செய்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டு அந்த முதல் வருகையோடு கூட சம்பந்தப்பட்ட வசனங்களை மாத்திரம் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவர் தன்னை ஒரு ஜூபிலி ஆண்டு மானிட வடிவில் புதிய யுகத்தின் விடியலாக வந்துவிட்டதை அவர் அங்கே எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியாதான் தான் என்பதை இயேசு தெளிவாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி நடத்திய முதல் பிரகடனம் இதுவாக காணப்படுகிறது. இது மிகவும் புரட்சிகரமாக இது இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனங்களை வாசித்து அனுக்கிரக வருஷம் வந்துவிட்டது என்று இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த அனுக்கிரக வருஷத்தினுடைய இன்னொரு பெயர்தான் யுபிலி ஆண்டு, ஜூபிலி இயர் என்று அழைக்கிறோம். அடிமைகளுக்கு சுதந்திர காற்றை சுமந்து வருகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகிறது. 7 ஓய்வு ஆண்டுகள், 6 ஆண்டுகள் உழைப்பு, 1 ஆண்டு ஓய்வு, இப்படி 7 ஓய்வு ஆண்டுகள் கடந்த பின்பு 50வது ஆண்டாக வருகிற ஆண்டை அவர்கள் யுபிலி ஆண்டு இல்லைனா ஜூபிலி இயர் என்று சொல்லி அவர்கள் ஆசரித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். விளைச்சல் நிலங்கள் இளைப்பாறும் அந்த ஆண்டில் விற்கப்பட்ட எல்லா நிலங்களும் விலையின்றி திரும்ப அந்த உரிமையாளருக்கே கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுகிறது போல
அந்த நாட்களில் 50வது ஆண்டில் யார் யார் தங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக நிலங்களை விற்றிருந்தார்களோ அந்த நிலங்கள் அவர்களுக்கு திரும்ப அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். லேவியராகமும் 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் இவைகளை பார்க்க முடியும். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறக்கடவீர்கள். அது உங்களுக்கு யுபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அடிமையாய் விற்கப்பட்டவன் விடுதலை செய்யப்படுவான், சுயாதீனாக மாற்றப்படுவான். இனிமே சிறையிருப்புதானோ என்று நினைத்தவர்களுக்கு அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அவர்களுக்கு அத்தனையான ஒரு சந்தோஷம். விடுதலை காற்றை நான் சுதந்திரிக்கப் போகிறேன். இனிமேல் நான் அடிமை இல்லை, இனிமேல் நான் விடுதலை பெற்றவன், நான் சுயாதீனன், என் குடும்பத்தோடு கூட நான் சந்தோஷமாக வாழ முடியும், இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற மிகுந்த சந்தோஷம் அவைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. யுபிலி என்ற சொல்லின் அடிச்சொல் யோபேல் என்பது. யோபேல் என்றால் ஆட்டுக்கிடாவின் கொம்பு என்பது பொருள். யுபிலி ஆண்டில் ஊதப்படும் எக்காலம் ஆட்டுக்கொம்பினால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. சிலர் வெள்ளி எக்காலம் என்று இதை கூறுகிறார்கள். இது விடுதலையினுடைய குறியீடு என்றும் நாம் பார்க்க முடியும். அனைவரும் விடுதலையுடன் கொண்டாடும் அந்த ஆண்டில் எங்கும் மகிழ்ச்சி வெள்ளமாக இருக்கும். மக்கள் பயிரிட வேண்டிய அவசியமில்லை. முந்தின ஆண்டில் இரட்டிப்பாய் கிடைத்ததை கர்த்தருக்குள் உண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இங்கே யுபிலி வருஷத்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். இதோ உண்மையான யுபிலி ஆண்டு யாருன்னா என்னை குறித்து சொல்லப்பட்டிருந்ததுப்பா. நான் தான் அனுக்கிரக வருஷம். நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் அனுக்கிரக வருஷமாக யுபிலி ஆண்டாக என்னை நினைத்து கொண்டாடுகிற அந்த நிழலை நான் உங்கள் மத்தியில் நிஜமாக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நேசரத்தில் உள்ள ஆலயத்தில் தன்னை குறித்து முதல் பிரகடனத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறதை பார்க்கிறோம். மானிட வடிவில் புதிய யுகத்தினுடைய விடியலாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதை கூறுகிறார். கர்த்தராகிய இயேசுவே அவரது விடுதலையின் பட்டியலானது நீளக்கூடியதாக இருக்கிறது. எவைகளிலிருந்து அவர் விடுதலையை தருகிறார் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில் அவரை அங்கே ஆணிகளில் துளையிட்டு மாட்டியிருக்கிற அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எக்கால சத்தத்தை முழங்குகிறது போல சத்தமிட்டு முடிந்தது பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னாரே. மீட்பின் திட்டங்கள் முடிந்து விட்டது, நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன், அடிமைகளாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையை தரும்படியாக நான் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டேன் என்று அங்கே சத்தமிட்ட அந்த சத்தம்தான் இன்னைக்கு எக்கால சத்தமாக பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அனுக்கிரக வருஷமாக வந்தவர். எல்லா கிரியைகளையும் செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரக வருஷம் வந்துவிட்டது, அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற காரியத்தை தான் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதிலும் சந்தோஷமாக என் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை நான் உடையவராய் இருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கர்லினவர் உயிரோடு கூட அவர் எழுந்திருக்கிறார். அவரது தேடல்கள் அன்றைய தினம் மக்கள் எதிர்பார்த்தபடி பெரிய ஹீரோக்களாக இருக்கல, மாறாக இருதயம் நொறுங்கினவர்களை, சிறைப்பட்டவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை, குருடர்களை, கட்டுண்டோரை, அவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு தேடினார். அதைத்தான் ஏசாயாவும் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே இயேசுவும் அந்த இடத்தை கண்டு ஏசாயா புத்தகத்தில் அதை வாசிக்கிறதை பார்க்கிறோம். பொய் வேடமிட்டு நடந்த அதிகார மதத்தவர்களுடைய மத்தியில் அவர்களெல்லாம் அவரை பார்த்து கற்களை தூக்குகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால்
ஏசாயா 63:4 சொல்லப்பட்டபடி என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் முழக்கமிட்டு எழுதுகிறதை 2 கொரிந்தியர் 6:2 பார்க்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அனுக்கிரக வருஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு காத்திருப்பது நீதியை சரி கட்டுகிற நாளாக, நியாய தீர்ப்பு நாளாக ஏசாயா 61:2 பின்பகுதி அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து, ஆண்டவரே எனக்காக யுபிலி வருஷமாய் வந்தீரே, என்னை விடுதலை செய்யும்படியாய் வந்தீரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யுபிலி வருஷமாக, ஒரு அனுக்கிரக வருஷமாக, ஒரு ஜூப்ளி இயராக அவர் காணப்படுகிறார். எதிலிருந்தெல்லாம் ஆண்டவருடைய அந்த மரணத்தில் அவர் முடிந்தது என்று சொல்லி ஜீவனோடு கூட எழுந்தாரோ, என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால், பயத்திலிருந்து முதல்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்திருக்கிறார். என்ன பயம்? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு உதவி செய்கிறவராக அவர் அந்த பயத்திலிருந்து முதல்ல ஆண்டவர் விடுதலையை தந்திருக்கிறார். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நமக்கு மரணம் என்னைக்குன்னு தெரியாததுனால மிகவும் தைரியமாய் வாழுகிறோம். ஆனால் இந்த நாளிலே மரித்து விடுவாய் என்று ஒரு மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் மரண பயம் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பின் நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது ஐயோ என்னுடைய நிலைமை என்னாகுமோ என்கிற மிகப்பெரிய பயம்தான் இந்த உலகத்திலேயே மனிதனை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது. அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் யுபிலியாக வந்தவர், அங்கே அனுக்கிரக வருஷமாக வந்தவர் விடுதலையை தருகிறார். 1 யோவான் 4:17 18 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, எனக்காக யுபிலியாய் வந்த என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரே, என்னுடைய பயங்களை, நியாய தீர்ப்பின் பயங்களை மாற்றும்படியாக எனக்கு உதவி செய்திருக்கிறீரே என்று சொல்லும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். 2வது, பாவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை யுபிலியாக வந்தவர் மனித வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து யுபிலி வருஷமாக வந்தவர், அனுக்கிரக வருஷமாக வந்தவர் நமக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். அதே போல பாதாள வல்லமையிலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருகிறார். ஓசியா 13:14 பார்க்கிறோம், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிற்று என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஓசியா சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே காரியத்தை ஆண்டவர் மரித்த பொழுது அங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பாதாளத்தில் அவர்களுக்கென்று பரிசுத்தவான்களுக்கென்று தனிப்பட்ட இடத்துல அங்கே இருந்தவர்களை தூக்கி கொண்டு ஆண்டவர் பரதேசிக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறார். அதனால தான் தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தினுடைய அந்த வல்லமையில் அடைபட்டிருந்த தன்னுடைய பரிசுத்தவான்களை மீட்டு கொண்டு இளைப்பாறுகிற இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு செல்லுகிற காரியத்தை யுபிலியாக வந்தவர், அனுக்கிரக வருஷமாக வந்தவர் அதை நிறைவேற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம்.
அதே போல் அதனைத் தொடர்ந்து மரண பயத்திலிருந்து விடுதலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானால் எல்லாருக்கும் மரண பயம், மரணம் என்று சொன்னால் அத்தனை பயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள், நான் உயிரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் மரித்தால் அவரோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு தைரியத்தை 100க்கு 100 ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த தைரியத்தை தரும்படியாக அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், அதனைத் தொடர்ந்து பாவ சாபத்திலிருந்து விடுதலையை தருகிறார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லா சாபங்களையும் உடைக்கும்படியாக அனுக்கிரக வருஷமாக வந்திருக்கிற எல்லா சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக, சிறைப்பட்ட உங்களை மீட்டெடுக்கும்படியாக, அடிமைப்பட்ட உங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரமங்களிலிருந்து விடுதலை. தீத்து 2:14 பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டுக்கொண்டு தம்முடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு தனக்கு சொந்த ஜனமாக மாற்றி நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றி விடுகிறார். நம்முடைய வாய்களிலும் ஒரு எக்காலத்தை தந்து அனுக்கிரக வருஷமாகிய இயேசுவனை சந்திக்க விரும்புகிறார். யுபிலி வருஷமாகிய இயேசுவனை சந்திக்க விரும்புகிறார். நியாய தீர்ப்பின் பயத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக, பாதாள வல்லமையிலிருந்து விடுதலையை தரும்படியாக, மரண பயத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக, சாபத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக, அக்கிரமத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து முடிந்தது என்று சொல்லி இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிற உன் ஆண்டவர் உனக்கு இந்த காரியங்களை தர முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த யுபிலி வருஷத்தை பிரகடன செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த கடமைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்கிற தீர்மானத்தோடு கூட இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார்.